நான் அந்த ஹவுசிங் ஸ்கீம் இன்ஸ்பெக்ஷனுக்காக கிறிஸ் கிராஸ் தமிழ்நாடு அப்புறம் நிறைய இந்த போர் ஹேபிட்டட் செட்டில்மெண்ட்ஸ் உள்ளாரில் பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நல்லாவே கிடைச்சது. அதில் ஒரு விஷயம் என்ன நான் நோட் பண்ணுவேன்னா, எல்லா இடத்துலையும் என்ன இருக்குதோ இல்லையோ இந்த சினிமா ஹீரோவுக்கு ரசிகர் மன்றம் போர்டு ஒன்று வச்சிருப்பாங்க. இன்னைக்கு தகரம் போர்டு இருந்த காலகட்டத்திலேருந்து சொல்கிறேன். அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல் இவங்களுக்கெல்லாம் வந்து ரசிகர் மன்றம் வச்சு யூத் பொதுவாகவே அவங்களோட எனர்ஜி வந்து அதில் சேனலைஸ் பண்ணாங்கன்னா அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை முறைன்றது கம்ப்ளீட்டாக வேற. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் விவசாயத்தில் தான் நிறைய பேர் ஈடுபட்டு இருந்தாங்க. வேலை வாய்ப்புன்றது இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் மாதிரி அன்னைக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அப்போ அவங்களோட எனர்ஜியை வந்துட்டு எந்த இடத்துல சேனலைஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி மூவிஸ்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் ரொம்ப என்ன சொல்கிறது தீவிரமாக இன்வால்வ் ஆகி இருந்தாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு இருந்த காலகட்டன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு படிப்புக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேலை வாய்ப்புக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா கூட கைத்தொழில் கற்றுக்கிற மாதிரி ஒரு ப்ளம்பிங்கோ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோ அந்த மாதிரி இதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொட்டி கிடக்குதுன்னே நம்ம சொல்லலாம். இது எங்கே பார்த்தீங்கன்னாலும் இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸ் இருக்குது, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது. ஐடி இண்டஸ்ட்ரி அந்த காலகட்டத்தில் இல்லவே இல்லை. இன்னைக்கு எல்லாம் அவ்வளோ வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்குது. அப்போ இளைஞர்கள் என்ன பண்ணணும்? நான் என்ன படிக்கிறோம், எந்த மாதிரி வேலையில் போய் செட்டில் ஆக போகிறோம், இதில் தானே அவங்களோட கவனம் வந்து இருக்கணும். இதுக்கெல்லாம் நேரம் பத்தாது. இதில் ஃபோக்கஸ் போச்சு நான் இந்த மாதிரி இதில் நம்ம மேம்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அடுத்து வேலைக்கு போயிட்டீங்கனாலும் எதுக்குமே நேரம் இருக்காது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இன்னமும் அந்த நாளில் இருந்த மாதிரி ஒரு ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப அவுடேட்டடாக இருக்குதுப்பா. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க, அவங்க தொழிலை செய்கிறாங்க. அந்த தொழிலில் அவங்க ரொம்ப நல்ல என்ன சொல்கிறது மேம்பட்ட நிலையில் அவங்க வாழ்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறீங்க, நீங்கள் எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றீங்க, எந்த மாதிரி வீட்டில் வாழ்கிறீங்க, நீங்கள் எந்த மாதிரி துணி உடுத்துறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வரவேனா இது இன்னும் நல்ல ஒரு மேம்பட்ட வாழ்க்கை நம்ம வாழலாமா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்ல இன்னும் கொஞ்சம் தரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாமா அப்படின்ற யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எஸ்பெஷலி டைம் அதில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நான் எந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் என்னை நான் இன்வால்வ் பண்ணிக்கிறேன், அந்த ப்ரைம் டைமில் வித்தின் 25 இயர்ஸ்க்குள்ளார எந்த மாதிரி படிப்பு படிக்கிறோம், எந்த மாதிரி வேலை வாய்ப்பு வாங்குகிறோம், எப்படி லைஃப்பில் செட்டில் ஆகிறோம், இதில் ஃபோக்கஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ரசிகர் மன்றம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும். நமக்கு என்டர்டெயின்மெண்ட் 100% தேவை. போய் மூவியை ரசிக்கிறோம், நல்லா போகிறோம், நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கணும். அதோடு நம்ம வந்து நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் அவங்க பின்னாடி போகிறேன், அவங்களுக்காக என் வாழ்க்கையை கொடுக்குறேன்றதெல்லாம் நல்ல மேம்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தும் அதை நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. யோசிச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நமக்கு லைஃப்பில் தேவையா அப்படின்றத யோசிச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது.